Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் ஆஸ்டன் பைலட். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் வண்டியோட பிளாஸ்டிக் ரீஸ்டோரர் பற்றி நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் ரீஸ்டோரர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இதுதான் தெரியுதுங்களா? இது நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஹெட்லைட் ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளாஸ்டிக் ரீஸ்டோரும் போட போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேடாக இருக்குது தெரியுதா? இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பழையசாக இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே புதுசாக மாற்றணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக துடைச்சிட்டேன். வண்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் துடைச்சாலும் துடைக்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பழையசாகிடுச்சு. 2004 இந்த வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக நான் ஒன் சைடு மட்டும் போட்டுட்டு இதை அப்படியே அதர் சைடு அப்படியே விட்டுறேன். ஸோ நான் ஒன் சைடு மட்டும் இந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பிளாஸ்டிக் ரீஸ்டோரர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட் பின்னாடி வாங்க. இதோ இந்த பாட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பாட்டும் பார்த்திங்கன்னா பழசாக தான் இருக்கும். ஸோ இந்த பாட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ நான் இந்த போர்ஷனில் ஃபஸ்ட் அடித்து காட்டுறேன். ஏன்னா அது கொஞ்சம் கீழே இருக்குது. நான் உங்களுக்கு வெளிச்சமாக தெரியாது. அதனால் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல அடித்து காட்டுறேன். ப்ளஸ் இந்த இடம் கூட பாருங்கள் ஃபுல்லாக பழசாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல அடிச்சுட்டு இது வரைக்கும் பாதி வரைக்கும் அடித்து காட்டுறேன். இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிவிட்டு. அண்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு இதை பற்றி கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நான் போக ஃபஸ்ட்டு இப்போ அப்ளை பண்ணிவிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஓவராக டபுள் 3 அந்த பெயிண்ட் மாதிரிலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 1 or 2 ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டு துடைக்கணும். ஏன்னா அது இதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும்ன்ட்டு. அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் நான் இப்போ சொல்லிடுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டிங் ஆயில் சர்வீஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வண்டியில் ஒரு ஆயில் போட்டு விடுவாங்க தெரியுங்களா? அதில் டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட அது மாதிரி ஃபார்ம் ஆகும் தான். பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடச்சாவே வாட்டர் வாஷ் பண்ணாலே போயிடும். பட் இந்த மாதிரி ரீஸ்டோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த புது பிளாஸ்டிக் புதுசு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணாலே போயிடும். ஸோ போட்டு காட்டுறேன். அண்ட் ஒரு 1 week இல்லை 2 weeks கழிச்சு நான் வண்டி வெளியெல்லாம் போய் சுற்றிட்டு வந்துட்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஏன்னா புதுசுனால கொஞ்சம் நேரம் பைப்பில் வராது, கொஞ்சம் நேரம் ஐத்தி எடுக்கணும். ஸோ நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்த செகண்டு இந்த பிளாஸ்டிக் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேப்பெல்லாம் கூட விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த கேப்பில் பார்க்கும்போது பழசாக தெரியும். ஸோ அதை கூட அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்படி வாங்க. தெரியுதுங்களா? ஸோ இதில் டஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா? அதுக்காக நீங்கள் ரொம்ப அந்த கட்டிங் ஆயில் மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் அதோட அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி. கட்டிங் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days போயிடும். பட் இது அப்படி கிடையாது. நீங்கள் திருப்பி உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணி தொடச்சிக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணுற எப்படி இருக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ். கட் பண்ணுமா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கிற அந்த சின்ன நடுவில் இருக்கிற கேப்ஸுமே நான் இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சி க்ளீனாக எடுத்துட்டேன். ஏன்னா இது புதுசாக இருக்கும். பட் அந்த கேப்ஸில் பார்த்தீங்கன்னா பழசாக தெரியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே புதுசாகிடுச்சு. ஸோ பாருங்கள், இது 2 to 5 minutes அப்படியே விட்டுறணும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ ஃப்ரண்ட்டு போயிட்டு இப்போ இதிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸு. வண்டி ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்னா வீடியோ போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால் சிம்பிளாக சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடித்து முடிச்சிடலாம். ஜஸ்ட் ரிவ்யூ தானே. ஏன்னா நான் என் வண்டி ஃபுல்லாக கருப்பாக்கிட்டேன்னு காட்டுறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ப்ராடக்ட் வர்த்துட்டு இல்லையான்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் வீடியோவை பெருசாக்க விரும்பலை. ஸோ இந்த போர்ஷனை பாருங்கள், எவ்வளோ மட்டமான ஒரு மிரரு. இப்போ இந்த மிரரை புதுசாக்குவோம் வாங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்பலாம் பண்ண தேவையில்ல. ரொம்பலாம் அப்ளை பண்ண வேணாம் சரிங்களா? ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக போகும். ஏன்னா இது கொஞ்சம் அப்ளை பண்ணாலே போதும், புதுசு மாதிரி ஆகிடும்.
இந்த பாருங்கள், நான் ஸ்ப்ரே பண்ணாத இடத்துல கூட அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்பாஞ்சில் அந்த இது இருக்குது. பின்னாடி வந்து திருப்புங்க ஃபோனு. பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய மிரரு இன்னும் அழகாக புதுசாகிடுச்சுன்னு. ஸ்ப்ரே வந்து ஹேண்டலில் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எவ்வளோ பழுசாக இருக்குது தெரியுதுங்களா? இப்போ வச்சு இப்படி காட்டுங்க, தெரியுதா இவ்வளோ பழசாக இருக்குன்னு. ஸோ இந்த ஹேண்டிலை இப்போ புதுசாக மாற்றிடுவோம். வாங்க, ஒரு ஸ்ப்ரே தான், அதுதான். இப்போ அது வைப் அவுட் பண்ணிடலாம். ரொம்பலாம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு டைம் போட்டு இப்படி தேய்ச்சிட்டாலே பக்காவாகிடுது. இப்போ கிட்ட காட்டுங்க. ஸோ இப்படி வாங்க, இந்த ஹேண்டில் பாருங்கள் எப்படி மட்டமாக இருக்குது. நான் இதில் ஸ்ப்ரே பண்ணலை, இதில் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணது இருக்குது. இது வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது நான் பண்ணுவாங்களா தெரில, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆகுது. ஓகே, இதில் ஸ்பாஞ்சில் இருக்கிற மெடிசன் வச்சு ஸ்ப்ரே பண்ணாமலே இது வந்து புதுசாகிடுச்சு. ஸோ வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிலாம் காட்ட போகிறதில்ல. ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக காட்ட போகிறதில்ல. ஸோ நான் பாதி போர்ஷன் காட்டுறேன், அதுக்கப்புறம் முடிச்சுட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து அதை அப்ளை பண்ணிட்டு தான் டைம் வேஸ்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு இந்த பாதி போர்ஷன், இந்த ஸ்மைல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதோட பாதி போர்ஷன் அடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பார்த்தீங்கன்னா பழைய வண்டி, இது பார்த்தீங்கன்னா புது வண்டி. ஸோ இவ்வளோ டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் கட்டிங் ஆயிலெலாம் போட்டிங்கன்னா கூட அந்த மாதிரிலாம் வராது. இது கட்டிங்களோட பெட்ரு. ஆனால் என்னென்னா டஸ்ட்டு ஒட்டும். நான் இப்போயே சொல்லிடுறேன், வண்டி ஒன்ஸ் ரவுண்டு போயிட்டு வந்துச்சுன்னா டஸ்ட்டு ஒட்டும். நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும், அது என்கிட்ட இருக்கான்னு தெரியல, இருங்க காட்டுறேன். எங்கேயோ வச்சுருந்தேனே, எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்து, அதான் நார்மலாக மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது டஸ்ட் இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிருங்க. இது மாதிரி டஸ்ட்டு வந்து ஒட்டும் தான். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தால் வெளியில் நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட்டு ஒட்டும். அப்போ மைக்ரோ ஃபைபர் காற்று வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டாலும் திருப்பி பழசு அதே மாதிரி ஆகிடும். அண்டு இன்னும் காயிட்டோம், இன்னும் காயலை. ஏன்னா இன்னும் 2-3 நிமிஷம் இருக்குது. காஞ்ச பிறகு நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன். அண்டு வாட்டர் வாஷ்லாம் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சைடு வந்துக்கிறேங்க. இதான் இந்த க்ரில்லும் பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இதில் எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள், டஸ்ட்டும் இருக்கும். பட் இந்த சைடு பாருங்கள் புதுசாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிடுறேன் இப்போது. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்ன கட்டியா? ஸோ இப்போ பாருங்கள், செம்மையாக மூச்சு வாங்குது. இப்போ வண்டி ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே புதுசு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சைடில் வந்து பாருமா, ஏமா முடியலப்பா, செம்மையாக மூச்சு வாங்குது. ஸோ இந்த சைடில் பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ். என்ன முதல்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே பேன் பண்ணுமா. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே மொத்தமாக வண்டி புதுசாகி போச்சு. தருதா? இது பஞ்சு பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குது. பட் கையில் எதுவுமே கருப்பு இருக்காது. ஸோ ஏன்னா இதில் ஸ்ப்ரே மட்டும்தான், இந்த கையில் நம்மளுக்கு எப்படி ஒட்டாது இது. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் போகட்டும், ஒரு 2 வீக்ஸ் போகட்டும். திருப்புமா, ஏன்னா இப்போ ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப முடியலனால. ஸோ 1 or 2 வீக்ஸ் போட்டோம். நான் போக போக வண்டியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது எப்படி லைஃப் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்து இது நான் வந்து எடுத்தோடனே புதுசு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வாங்குங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. வெயில் அடிக்குது, நான் அப்படியே உள்ளே போயிடுறேன். அப்படியே நீ வந்துருமா. அப்பாடா தெரிறேண்ணா. ஸோ வந்து இது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் தான். இப்போ வரைக்கும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக புதுசு மாதிரி ஆகிடுச்சு. பட் இன்னும் 3 வாரம் 4 வாரம் போகட்டும், நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஒரு வாட்டி நீங்கள் தொடச்சி விட்டிங்கன்னா, இப்போ ஒரு தடவை துடைக்கிறதுக்கே எனக்கு மூச்சு போகிறதுக்கு வாங்குது. ஸோ நான் சும்மா ஒரு டைம் 2 டைம் போயிட்டு வந்து திருப்பி அதே மாதிரி பழையபடி ஆகிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நான் சொல்கிறேன், ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன், செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் புதுசு மாதிரி ஆகிடுச்சு. பட் எவ்வளோ நாள் லைஃப் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட்டு ப்ராடக்ட் வந்து ஓகேனா ஓகே, நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளே இருந்தால் போதும், என்ன நான் அடுத்த ரிவ்யூலாம் வெயிட் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, கொடுத்த காசுக்கு வர்த்து தான். இதோட பேர் பார்த்திங்கன்னா நாப்கோன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ரீஸ்டோரர். இதை நான் வந்து வாங்கி ரொம்ப நாளாவது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மறந்து போயிட்டேன். ஸோ நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் தான் வாங்கினேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அந்த கீழே அதிலே இருக்கும்.
மோஸ்ட்லி இதில் 300 போட்டிருக்கு 100 ml, பட் 300லாம் இல்லை, அதுக்குள்ளே தான் வரும் அமேசானில் நான் வாங்கும்போது. ஸோ பிளாஸ்டிக் ரீஸ்டோரர் வினைல் ரப்பர் பிளாஸ்டிக் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம டயர் பார்த்தீங்கன்னா ரப்பர் அதுவும் புதுசாக ஆக்கிடலாம், அண்டு பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து எஃபர்ட் எடுத்து வண்டியை பொறுமையாக பண்ணணும். அண்டு சென்ட் அந்த கேப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள், அந்த ஃப்ரண்ட்டில் கிரில்லில் நிறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ பொறுமையாக எல்லாம் 2 சென்ட் சின்ன சின்ன கேப்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா மேலோட்டமாக நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேடாக இருக்கும், முன்னாடி புதுசாக இருக்கும், ஸோ பார்த்து கேவலமாக இருக்கும். ஸோ பொறுமையாக உட்காந்து உன்னால் பண்ண முடியும்னா அது வாங்கி பண்ணுங்கள். நான் வந்து 2வது பார்ட்டில் இது எவ்வளோ நாளைக்கு லைஃப் வருதுன்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்குறேன். சரிங்களா, உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் வேணும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதுவும் செக்அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எப்படி புதுசாக்குறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் செக்அவுட் பண்ணி பாருங்கள். அந்த புதுசாக 2-3 வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து இந்த யாரெல்லாம் கார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பைக், இப்போ நான் இப்போயே காட்டுறேன். இப்போ என்கிட்ட ஒரு பைக் இருக்குது. ஸோ திருப்புமா. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பல்சர் 150 பழைய மாடலு. நீ இப்போது வந்து வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவும் காட்டிடுறேன். காருக்கு மட்டும் இல்லை, இந்த இடம் காட்டுமா, இந்த சுவிட்ச் கேரை. ஸோ இந்த சுவிட்ச் கேர் பார்த்துக்கோங்க எவ்வளோ பழசாக இருக்குன்ட்டு. ஸோ நான் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே அடித்து எவ்வளோ புதுசாக மாத்திரம் மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து நம்ம பைக்கோட புது சுவிட்ச் கேர். சரிங்களா, நான் இப்போ தான் வாங்கி போட்டேன், அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸை. ஸோ எப்படி தெரியுது, ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ காருக்கு மட்டும் இல்லை, எங்கே தான் பைக்குக்கு கூட யூஸ் ஆகும். ஸோ கை பயங்கரமாக அடிச்சு. ஸோ இந்த வந்து பைக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பைக்கில் வந்து ஸ்கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா பழைய மட்கார்டு, அப்புறமா இந்த வீல்ஸில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு டெம்பரவரியாக உங்களுக்கு வந்து வண்டி புதுசு மாதிரி வேணும் அப்படின்னா இது பயங்கரமாக யூஸ் ஆகும். பட் லைஃப் எவ்வளோ நாள் வருதுன்னு எனக்கே தெரில. நான் அதனால தான் டெம்பரவரின்றேன். ஏன்னா உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் அது பழசா மாதிரி ஆகுது அப்போல்லாம் சும்மா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு புதுசு மாதிரி ஆக்கிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பைக்கு கார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க வீடியோக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனலில் கொஞ்சம் மானிட்டைஸ் பண்ண விடுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், இப்போ வரைக்கும் எனக்கு மானிட்டைஸ் கூட ஆகலை. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே நான் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ டேக் கேர் கைஸ், பாய். My life is in this town and I ain't going down. You think that I